எஸ்கேஆர்என் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி திரை விமர்சனமில் நம்ம பார்க்க போகிற படம் மாயக்கூத்து. ஏஆர் ராகவேந்திரா இயக்கத்தில் டெல்லி கணேஷ், மு. ராமசாமி, சாய் தீனா, நாகராஜ், கண்ணன், காயத்ரி, மிருதுளா, ஐஸ்வர்யா ரகுபதி மற்றும் பலர் நடித்து வெளியாகியிருக்கும் படம் மாயக்கூத்து. கதை: 3 தொடர்களை ஒரே நேரத்தில் எழுதி வருகிறார் வாசன். முதல் தொடரில் தனபால் எனும் ரவுடி தனது 50வது கொலையை செய்துவிட்டு அத்தொழிலில் இருந்து விடுபட நினைக்கிறார். ஆனால் கையில் கத்தியை எடுத்தால் அவருக்கு ஒரு வினோதமான பிரச்சனை எழுகிறது. 2வது தொடரில் மருத்துவராக ஆக நினைக்கும் பள்ளி மாணவியான ராஜிக்கு எதிரிலுள்ள நீட் சிக்கல் அவளை பூச்சி மருந்து பாட்டிலை நோக்கி திருப்புகிறது. 3வது தொடரில் செல்வி எனும் வேலைக்கார பெண்ணின் மீது 2000 ரூபாய் திருடியதாக பழியை போடுகிறார் ராதிகா. செல்வி எழுத்தாளரின் வீட்டிற்கு வந்து, நேர்மையான என் மீது ஏன் இந்த பழியை போட்டீங்க என கேட்கிறார். பின்னாலேயே வரும் ராதிகா, ஏன் புருஷன் மாதிரி செல்விக்கு சப்போர்ட் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க என செல்வி பற்றி புரளி பேசுகிறார். தச்சராக பணிபுரியும் செல்வியின் கணவர் தனது மனைவிக்காக வாசனை கடத்தி கொலை செய்ய முனைகிறார். அடிபட்டு மருத்துவமனைக்கு போகும் வாசனிடம், எனக்கு ஏன் சின்ன வயசுலேருந்தே டாக்டர் கனவை ஊட்டி வளர்த்தீங்க என்று ராஜி ஒரு ஊசியை போடுகிறார். ராஜியிடம் இருந்து தப்பி ஓடும் வாசன் தனபாலிடம் சிக்கிக் கொள்கிறார். அது யாரு? செல்வி. அப்புறம் இன்னொருத்தி ராதிகா என வாசனின் மனைவி இந்த பஞ்சாயத்தை கூட்டுகிறார். நிழலிலும் நிஜத்திலும் சிக்கி கொண்டு தவிக்கும் எப்படி இதிலிருந்து தப்பிக்கிறார் என சுவாரஸ்யம் குறையாமல் சொல்லியிருப்பதே படத்தின் மீதி கதை. எடிட்டராக நடித்துள்ள டெல்லி கணேஷ், தனபாலாக நடித்துள்ள சாய் தீனா, சிற்பியாக நடித்துள்ள மு. ராமசாமி, மைய கதாபாத்திரமாக நடித்துள்ள நாகராஜன், கண்ணன், வாசனின் மனைவி இந்துவாக நடித்துள்ள எஸ்.கே. காயத்ரி, கனவுகளை சுமக்கும் ராஜியாக நடித்துள்ள மிருதுளா, வேலைக்காரியாக நடித்துள்ள ஐஸ்வர்யா ரகுபதி, செல்வியின் கணவராக உடன்பால் படத்தின் இயக்குனர் கார்த்திக் சீனிவாசன் என இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாகவே நடித்துள்ளனர். ஒளிப்பதிவாளர் சுந்தர் ராம் கிருஷ்ணனின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். நாகூரான் ராமச்சந்திரனின் எடிட்டிங் ஷார்ப். அஞ்சனா ராஜகோபாலின் இசை ரசிக்க வைக்கிறது. எழுத்தாளர்கள் பொறுப்புடன் தங்கள் எழுத்துக்களை பாசிட்டிவாக எழுத வேண்டும் என்பதை இயக்குனர் ஏஆர் ராகவேந்திரா சுவாரஸ்யமாக எல்லாரும் ரசிக்கும்படி சொல்லியிருக்கிறார். பாராட்டுக்கள். நன்றி. அனைவரும் எஸ்கேஆர்என் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.